எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ ஒரு சூப்பர் ரெசிபியோட வந்திருக்கேன். ஆல்ரெடி இட்லி தோசைக்கு நம்ம சாம்பார் பார்த்துருக்கோம். இப்போ நான் வித் டாலோட எப்படி சாம்பார் பண்ணலான்னு பார்த்துருக்கோம். ரொம்ப சிம்பிளான சாம்பார். வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம பாசிப்பருப்பையும் துவரம்பருப்பும் ஒன்றா சேர்ந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது நான் பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் ஒரே குவான்டிட்டி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துக்கிச்சு. இப்போ தேவையான அளவு நான் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஒன்லி டொமேட்டோ, ஆனியன், க்ரீன் சில்லி இது 3 மட்டுமே ஆட் பண்ணி ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சாம்பார் ரெசிபி கொஞ்சம் டொமேட்டோ அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 4 வெங்காயத்தையும் நான் 5 தக்காளியும் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இது கூட பார்த்தீங்கன்னா காரத்துக்கு நான் எந்த விதமான மிளகாத்தூளும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ க்ரீன் சில்லி காரத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு 10 மிளகா கிட்ட நான் எடுத்திருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கிறேன். இப்போ 4 சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது தவிர்த்து வேறு எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். நம்ம இப்போ நம்ம குக்கரில் விசில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரே ஒரு ஜஸ்ட்டு ஒரு விசில் போதும். ஒரு விசிலில் நமக்கு நல்லா வெந்துடும். பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட மசியில் இருந்தால் மசிச்சு எடுத்துங்க. நான் மத்தில் கடைஞ்சி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் கடைஞ்சி எடுத்து ரொம்ப மழை கடைஞ்சால் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நான் கடைஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம எந்த குக்கரில் வேக வச்சோமோ அந்த குக்கரில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாம்பாரை நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் அளவு நான் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 4 குண்டு வரமிளகாயும் 1 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா கடுகு நமக்கு நல்லா பொரியட்டும். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அதிகமாக நான் எதையுமே ஸ்கிப் பண்ணலை. ஏன்னா இந்த வீடியோ கண்டினியூவாக பார்த்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு 7 மினிட்ஸ் வீடியோ தான். 7 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸில் இது ரெடி பண்ணிடலாம். ஆனால் நான் வீடியோ பாதியாக தான் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நம்ம காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சாம்பார் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா குக்கரில், அதில் நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம். இதனால் நமக்கு நல்லா புரிஞ்சிச்சு. இப்போ சாம்பாரில் தாளித்து ஊற்றிக்கலாம். இதை நல்லா நம்ம ஒரு 3 மினிட்ஸ் ஆர் 4 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம மஞ்சள் பொடியெலாம் கொஞ்சம் லேட்டராக தான் போட்டிருக்கோம். ஸோ இதை கொஞ்சம் பாயில் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா நம்ம இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். சாம்பார் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு கொதிச்சு வரும். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் பிரிஞ்சால் சாம்பாரும் டொமேட்டோ சாம்பாரும் போட்டிருக்கேன். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது நம்ம பருப்பே இல்லாமல் சாம்பார் வச்சுருப்பேன். இது பருப்போட ரொம்ப சிம்பிளான சாம்பார் வச்சுருக்கேன். இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். நமக்கு இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அழகாக கொத்தமல்லி கிள்ளியை போட்டு சாம்பாரை நம்ம எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா இட்லி சுட சுட சாம்பார் செம்ம காம்பினேஷன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்களே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணுற சாம்பார் இது. இதுக்காக நீங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை, ரொம்ப நேரம் டைம் ஆகாது. ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய். நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.